வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 19 நடந்த நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. அடிஷனலாக 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்குண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதையே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி துளிகள் 2019 ஆண்டு பிப்ரவரி 12 அன்று இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாயின் முழு உருவ படத்தை திறந்து வைத்தன. தேசிய செய்திகள். 12வது ஐநாட்டு திட்டம் முடிவடைந்த பின்னர் 2017-18 முதல் 2019-20 ஆண்டு வரை கடனுடன் இணைக்கப்பட்ட முதலான மானியம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்தை த கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி அண்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஸ்கீம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிட்டு பொருளாதார விவரங்களுக்கான அமைச்சகம் குழு ஒப்புதல் வழங்கியது. இத்திட்டமானது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மேம்பாட்டு, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் பொருட்களின் தயாரிப்பை மேம்படுத்துதல், உற்பத்தி திறன் மற்றும் வினை வைத்து குறைத்தல், தொடர்ந்து மேம்பாட்டிற்கான கலாச்சாரத்தை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கொண்டிருக்கும். இத்திட்டமானது அங்கீகரிக்கப்பட்ட 51 துணைத்துறைகள் பொருட்களின் நன்கு நிறுவப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் 15% முதலான மானியத்தை அளிக்கும். அறிவியல் மற்றும் தொழில் பயிற்சி தொழில்நுட்ப செய்திகள். ஆயுர்வேதம், சித்தா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பொருட்கள் மற்றும் அவை தொடர்பற்ற நேரத்தில் உரிமம் வழங்குவதற்கான மின்னணு முறையிலான ஆதிஷ் என்ற இணையதளத்தை ஆயுஷ் அமைச்சகத்தின் மத்திய இணையமைச்சர் புதுதில்லியில் துவக்கி வைத்தார். ஆயுஷ் என்ற தளமானது வெளிப்படைத்தன்மை அதிகரித்தல், மேம்படுத்துதல், தகவல் மேலாண்மை வசதி மேம்படுத்துதல், தகவல் பயன்பாடு மற்றும் பொறுப்புடைமை ஆகியவற்றில் அதிகவற்றை நோக்கங்களை கொண்டுள்ளது. இத்தளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறையின் கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட. மேலும் ஒவ்வொரு நிலையிலும் மற்றும் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பிப்பதற்கான தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுற்றுலா செய்திகள். இந்தியா வழிநடத்தும் காலநிலை தீர்வுகள். 2019 ஆண்டு பிப்ரவரி 12 மார்ச் இந்தியா வழித்தடத்தில் காலநிலை தீர்வுகள் என ஒரு ஆணையத்தை மத்திய சுற்றுலாத்துறை, வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர் ஹரிஷ் வர்தன் வெளியிட்டுள்ளார். இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வதன் இந்தியா மேம்பாட்டிற்கு ஒரு முக்கியமான நடவடிக்கை குறிப்பிடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். நன்றி. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.